சலங்கையொலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரத்சந்திரா பூமி கிட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு நான் வேணுமா இல்லை அந்த ககன் வேணுமா, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ககனை நான் உயிருக்குயிராக காதலிக்கிறேன், அவர் வேணும் அப்படின்னு சொன்னதுமே அப்போ சரத்சந்திரா வந்துட்டு பூமி கிட்ட இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, இந்த பக்கமே நீ திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி பூமியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில தள்ளி விட்டுடுவாங்க. அப்போ பூமி அப்பான்னு கூப்பிடும்போது என்ன நீ வந்து அப்பான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்ல, சரி உங்களை நான் அப்பான்னு இனிமே கூப்பிட மாட்டேன், நீங்களே என்னை அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். அதே மாதிரி நீங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா நான் நேராக ககன் ஐயாவோட வீட்டுக்கு போவேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா அந்த வீட்டுக்கும் நான் போக மாட்டேன், நீங்க சம்மதிக்கிற வரைக்கும் நான் அவர் கூட ஒன்னா சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கிருந்து வந்து போறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நட்சத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியெல்லாம் நடந்தது தெரிஞ்சதுமே வந்துட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அபூர்வாவோட சித்தியை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்போ அபூர்வா வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, அந்த பூமி வந்துட்டு ககனை லவ் பண்ணுற விஷயத்த நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்க, இப்போது அப்பாவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு, இப்போ அந்த பூமி என்ன பண்ணுவா, நேராக ககன் வீட்டுக்கு தான் போவா, அப்போ நான் எப்படி ககனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு ரொம்ப கோவமாக நட்சத்திரா வந்து பேச, அப்போ அபூர்வா வந்து சொல்கிறாங்க, பூமியே வந்துட்டு அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு நட்சத்திராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் செர்ரிக்கு பயங்கர ஷாக்கு, பூமி ககனை தான் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பூமி பின்னாடியே போகிறாங்க. பூமி கிட்ட இதை பற்றி கேட்க, அப்போ பூமி ரொம்ப கோவமா, அதான் சொன்னேன்ல, அங்கே தெளிவாக சொன்னேன்ல, உங்கள் அண்ணனை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே செர்ரி ஒரு பக்கம் மனசுடைஞ்சு போய் அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. பூமி அப்படியே ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே வந்து ரோட்டோர நடந்து போயிட்டு இருக்க கிருஷ்ணபிரசாத் சாரதாக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாரதாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ககன் வீட்டுக்கு வராரு. அப்போ சாரதா வந்து ககன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ககன் உடனே போய் பூமி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதுமே, நான் எதுக்காக பூமியை தேடணும், பூமி தான் அந்த சரத்சந்திரா வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. பூமியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்களாம். உன் ஆஃபீஸ்ல பிஏவா வேலை செய்யற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதே மாதிரி பூமி வந்துட்டு உன்னை லவ் பண்ணுற விஷயமும் அந்த வீட்டில் தெரிஞ்சிருக்கு, பூமி உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், உன்னை தான் உயிர்க்குயிராக லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை தெரிஞ்சதுமே சரத்சந்திரா பூமியை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டதுமே வந்து ககனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே பயங்கர எக்ஸைட்டடாக இருப்பாங்க. உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் பூமி நீ தான் வேணும்னு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கா அப்படின்னு சொன்னதுமே ககனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, நீ போயிட்டு தயவு செஞ்சு தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, அப்போ ககன் நான் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரமா அப்படின்னு சொல்லி ககன் வந்துட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. கார் எடுத்துக்கிட்டு ஒரு இடமா தேடிட்டு வருவாங்க. அப்போ தான் தரணியோட ஞாபகம் வரும். அப்போது தரணி பூமியோட நம்பருக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. பூமி வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாலாமே, பூமி என்னதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்காம், உனக்கு இது தெரியும்ல, இதெல்லாம் நீ ஏன் வந்துட்டு என்கிட்ட சொல்லலை அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்கிட்ட எதை பற்றியும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பூமி எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பூமி வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்படியே ககன் தேடிக்கிட்டே வராரு. ஒரு இடத்துல பூமி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ககன் அந்த இடத்துல வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணி பார்க்கும்போது ரிங் ஆனதுமே வந்துட்டு பூமி அட்டென்ட் பண்ணி, நான் தான் ஒரு முறை சொல்கிறேன் எனக்கு கால் பண்ணாதீங்க, காலை வந்து கட் பண்ணுங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்போது வந்துட்டு ககன் வந்து திரும்பி பார்க்குறாரு. பூமி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது ஒருவேளை வந்துட்டு தரணியும் பூமியும் ஒன்றா அப்படின்னு வந்து அப்போ தான் ககனுக்கு சந்தேகம் வருது. அதனால பூமி எதிர்க்கவே நின்றுட்டு பூமிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணதுமே வந்துட்டு ரிங் ஆகுது. அப்போது பூமி அட்டென்ட் பண்ணிவிட்டு, நான் தான் ஒரு முறை சொல்கிறேன் எதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்க ககன் நின்றுட்டு இருக்காரு. ககனை பார்த்ததுமே வந்துட்டு பூமிக்கு வந்து பயங்கரமாக அழ வந்துடும். அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ ககன் வந்து சொல்கிறாங்க, எங்கே பூமி இல்லை, பூமி கிடைக்க மாட்டா அப்படின்னு நான் வந்து அதை என்னால் ஏற்றுக்க முடியாமல் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி பூமி வந்துட்டு தரணி மாதிரி வேஷம் போட்டா. அதுவும் இல்லாமல் மனசில் இருக்கிற காதலை வெளியே சொல்லாமல் தான் காதலிச்சவனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலையை தேடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எங்கே என்னை விட்டு தூரமாக போயிட போகிற அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பொய்யை சொன்னேன். அதுக்கப்புறம் ஏதாவது நடக்கல அப்படின்னா சின்னதாக வந்துட்டு தரணி மூலயமா வந்து பிளாக்மெயில் பண்ணேன். இது எல்லாமே பூமி தானா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்துட்டு பூமிக்கு வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க. உடனே ஓடி போய் வந்து ககனை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ககன் வந்து சொல்கிறாரு, ஐ லவ் யூ பூமி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பூமி வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீ லவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு அந்த பிக்னிக் விஷயத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தான் வாயை திறந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்துட்டு பூமியை வந்து கட்டி பிடிச்சி வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு
ககன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, நீ எங்கேயோ இருக்க, எங்கேயோ போயிட்ட வெளியில் அப்படின்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துலேருந்து என்னால் வந்து ஒன்றுமே முடியல. என் மனசுக்கு அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு. உனக்காக வந்துட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி வந்து நான் சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட இருந்து இவ்வளோ நாளும் வந்துட்டு நீ ஏன் உன்னோட காதலை வந்து மறைச்சி வச்ச, அந்த சரத்சந்திராவுக்கு உன் மனசில் வந்து ஏன் இடத்த கொடுத்த பூமி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி, அந்த சரத்சந்திரா உன்னோட சொந்த அப்பாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் புரிஞ்சுப்பேன். ஆனால் வந்துட்டு இப்போ தான் உனக்கு அவர் அறிமுகமாயிருக்காரு, அவருக்கு ஏன் நீ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு பூமி வந்துட்டு அந்த ஒரு கேள்வி மட்டும் என்னை கேட்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நம்புறீங்களே, என் காதலை நம்புறீங்களே, அது மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் தான் எனக்கு உயிர் அப்படின்னு பூமி சொன்னதுமே வந்துட்டு ககன் வந்து சொல்கிறாரு, சரி நான் எதுவும் கேட்கல, விட்டுடுறேன், நீ கேட்காதுன்னு சொன்னதுனால வந்துட்டு நான் விட்டுடுறேன், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. அப்போ பூமி வந்துட்டு இல்லை நான் வரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் வரமாட்டேன், எனக்கு புரியுது, ஒருத்தரோடு இருக்கிறதுக்காக இன்னொருத்தரை விட்டுட்டு வரதா உன்னை வந்து நீ யோசிக்கிற, பரவாயில்ல, உன் மேலே அன்பாக இருக்கிறவங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை இப்படியே விட்டுட்டு என்னால் போக முடியாது, அதனால் தயவு செஞ்சு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல பூமி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை இப்படிலாம் கூப்பிட்டா வரமாட்டேன், உன்னை எப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பூமியை வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போது உடனே வந்துட்டு ககன் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் பூமியை கூட்டிகிட்டு வரமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு ககன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக போவார். அப்போ சரத்சந்திரா வந்துட்டு பூமிக்கு கால் பண்ணி நீ என்னை நல்லா ஏமாத்திட்டேன், மோசம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கோபமாக பேசிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து பூமிக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க. ககன் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு காருக்குள்ளே வந்து ஏறி உட்காரத்துக்குள்ளே பூமி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, நேராக சரத்சந்திராவை தேடி போயிருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.